இரக்கத்தை காக்கும் தேவன் என்ற ஒரு தலைப்பின் கீழே சில காரியங்களை பகிர்ந்து கொண்ட போது அதுல ஒரு பகுதியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, தம்மை காண விரும்பின மோசேக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, இறங்கி வந்து அவனுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்துறார். அந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படிப்பட்டதான தேவன் அப்படின்ட்டு 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். ஒரு அதிகாரத்தை நீங்க போய் வாசித்து பார்க்க வேண்டும். அதுல மோசே தன்னுடைய விருப்பத்தை அவரிடத்துல பேசுவதும், நீர் உண்மை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும், இன்னும் நான் உண்மை அறிய வேண்டும் அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்கிறதையும் நீங்க பார்ப்பீர்கள். அப்ப கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த விண்ணப்பத்தை கேட்டு, வசனம் பாருங்க, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை, அதாவது தாம் யார் என்பதை கூறினாராம். என்ன கூறினார் அப்படின்னு பார்த்ததுதான் 6-7 வசனங்கள். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர், அந்த கர்த்தர் யார் என்றால், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலை மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் விசாரிக்கிறவர், அதாவது தண்டிக்கிறவர் என்கிற காரியத்தை சொன்னார். ஓப்பனிங் ரெவலேஷன் ஃபார் மோசஸ். மோசேக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய கண்களை திறக்கிறதான ஒரு அற்புதமான வெளிப்பாடாய் காணப்பட்டது. கர்த்தர் அதை எழுத சொன்னார். எழுதினபடினாலே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னைக்கும் அந்த வார்த்தையை கேட்கும் போது ஆச்சரியமாய் அது காணப்படுது. வெளிப்படுத்தின விஷயத்துல நீங்க வாசிப்பீங்க இல்லையா, 1ஆம் அதிகாரத்துல இந்த புத்தகத்தை, இதுல உள்ளவைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவானும். அப்ப இது நீங்க வாசிச்சீங்கனாலே அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளெஸிங். அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க காதுல கேட்டீங்கன்னா ஒரு பிளெஸிங், அதை கை கொண்டீங்கன்னாலும் பிளெஸிங் அப்படி சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்ப இது வந்து இந்த தேவனை குறித்ததான இந்த வெளிப்பாட்டை வந்து பாத்தீங்கன்னா அவன் கேட்டு அதை நம்பி விசுவாசித்து கண்களால கண்டு அது ஆண்டவர் எழுத சொன்னபடினாலே இன்றைக்கு இந்த புத்தகம் நம்ம கண்களிலே நம்முடைய கைகளிலே காணப்படுகிறது. அப்ப அவரை அறிந்து விசுவாசிக்க வேண்டியதனுடைய ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன், அதை நான் உங்களுக்கு ரீகால் பண்றேன். அவரை அறிந்து விசுவாசிக்க வேண்டியதனுடைய அவசியத்தை அவர் வந்து 6வது வசனத்தை சொன்னார். வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தராகிய தம்மை தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கர்த்தராகிய தாம் ஒருவரே மெய்யான தேவன் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வெளிப்படுத்தினார். அதுதான் 6வது வசனத்துடைய கருத்து. என்னன்னா கர்த்தர்னா யாரு அப்படின்ட்டு என்ன பண்ணாரு அவர் சொன்னார். அப்ப அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரிடத்துல வருகிறவர்கள் அவர் எவனமாய் விசுவாசிக்க வேண்டுமானா அவர் தான் சத்தியமான தேவன், அதாவது அவர் தான் மெய்யான ஒரே தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும் என்கிற காரியத்தை வெளிப்படுத்தினார். 2வதாக இரக்கம் பெற வேண்டுமானால், என்ன தலைப்புல பகிர்ந்து கொண்டேன் போன செய்தி அப்படின்னா, இரக்கத்தை காக்கிறவர் என்ற தலைப்புல. அப்ப இரக்கத்தை பெற வேண்டுமானால் மன்னிக்க வல்லவரை விசுவாசிக்க வேண்டியதன் அவசியத்தை 7வது வசனத்துல சொன்னார். அதுல என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் ஒருவரே மன்னிக்க வல்லமையுள்ள தேவன் என்று அவரை விசுவாசித்து அவரிடத்துல மனம் திரும்புகிறவர்களுக்கு பாத்தீங்கன்னா அவர் இரக்கத்தை காக்கிற தேவனாய் காணப்படுகிறார் என்று சொல்லி, முதலாவது அவரை வந்து அறிய வேண்டும். 2வதாக அவர் மாத்திரமே நம்மளை மன்னிக்க வல்லவர் என்று சொல்லி அவரை விசுவாசிக்க வேண்டும். 3வதாக பாத்தீங்கன்னா உபாகமம் 5:10 அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரிடத்துல அன்பு செலுத்தி கீழ்ப்படிய வேண்டியதனுடைய அவசியத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னார். என்ன அப்படின்னா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர், இரக்கத்தை காக்கிறவன் சொன்னா யாருக்கு அப்படின்னா, அவரிடத்துல வந்து அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசித்து அவரிடத்துல அன்பு செலுத்தி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற மனுஷனுக்கு தான் அவர் என்ன பண்றாரு, இரக்கத்தை காக்கிறவர். இப்ப மேலோட்டமா பாத்தீங்கன்னா, தம்மை தேடுகிற அனைவருக்கும் தேவனாகிய கர்த்தர் இரக்கத்தை காக்கிறவர் என்பதை போல அது தோன்றும். ஆனால் அப்படி அல்ல. கொஞ்சம் ஆழமாய் பார்ப்பீர்கள் சொன்னால் அப்படி அல்ல என்பது விளங்கும். என்ன, அவரிடத்துல வருகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் அவரிடத்துல அன்பு செலுத்தி கீழ்ப்படிய வேண்டும். அப்பதானே கம்ப்ளீட் ஆகுது. அப்ப மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது தோன்றுகிற காரியம் கொஞ்சம் ஆழமாய் பார்க்கும் பொழுது அப்படி தோன்றுவதில்லை. அப்ப அறிவு கெட்டாததான காரியம் என்று சொல்லும் பொழுது அறிவு கெட்டாததை போல காணப்படும். ஆனால் கர்த்தர் அதை நமக்கு விளக்கும் போது அது நமக்கு என்ன பண்ணும், நம்முடைய அறிவுக்கு அது புரிகிறதாக அது மாறும்.